பன்னி தலையை தூக்கி வீசுறது, பிளாஸ்டிக் பாட்டில் விட்டு அடிக்கிறது, இது போக ஃபீகோவோட உருவச்சிலையெல்லாம் எரிக்கிறது, இந்த மாதிரி பல செயல்களை பண்ணி கொண்டு இருந்தாங்க. படம் எடுக்கும் பாம்புகள் பார்ட் 2. அதுல முதல்ல முக்கியமான பாம்பு ரஹீம் ஸ்டெர்லிங். ஸ்டெர்லிங்கை லிவர்பூல் தங்கமா பார்த்து கூட்டு வந்து விட்டு ஸ்டரிஜ், சுவாரஸ், ஜெரார்டு கூட எல்லாம் விளையாட விட்டு படம் காட்டிட்டு இருந்தான். கான்ட்ராக்டை எக்ஸ்டென்ட்லாம் பண்ண முடியாது, ஐ வாண்ட் அ நியூ சேலஞ்சுன்னு சொல்லி மேன் சிட்டியில் போய் சேர்ந்தான். சிட்டியிலிருந்து செல்சி போனான், செல்சியிலிருந்து ஆர்சனல் போனான், ஆர்சனல்லேருந்து மான்செஸ்டர் யுனைடெட் போகாத ஒன்று தான் இப்போ குறையா இருக்கு. இன்னொரு விடப்பு கை ஊஸ்மான் டெம்பேலே. ஸ்டாட் ரெண்டில் கட்டையை கொடுத்துட்டு டாட்மண்ட் போய் சேர்ந்தான். டாட்மண்டில் ஒரு சீசன் தான் இருந்தான். டாட்மண்ட்லையும் கட்டையை கொடுத்துட்டு பார்சலோனா போய் சேர்ந்தான். பையன் ரொம்ப டேலண்டடான பையன் தான், என்ன கொஞ்சம் இன்ஜுரி மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டு பல காலமாக வச்சு அவனை ஓட்டிட்டு இருந்தாங்க. அப்படி இருந்தும் பார்சலோனா கப்பை சடிச்சுட்டு நேராக போய் பிஎஸ்சியில் சேர்ந்துட்டான். சாம்பியன்ஸ் லீக்ல பார்சலோனாக்கு எகென்ஸ்டாக ஜெயிச்சுட்டு தலைவன் ஒரு சிரிப்பை போடுவான் பாருங்க, அட்டா. இன்னும் அந்த சிரிப்புக்கு பல ஃபேன்ஸ் இருக்காங்க. மோஸ்ட்லி எல்லாம் பார்சலோனா ஃபேன்ஸ் தான். இருக்கிறதுலே கொடூர பாம்பு லூயிஸ் ஃபிகோ தான். லூயிஸ் ஃபிகோ பார்சலோனாவோட பெஸ்ட் பிளேயர், அப்போ பேலண்ட் ஆர் வின்னரு. பாப்பா பெரேஸ் பல தந்திரமான மூவை போட்டு ஃபிகோ கப்புன்னு தூக்கி அலேக்கா கொண்டு போய் ரியல் பன்னி தலையை தூக்கி வீசுறது, பிளாஸ்டிக் பாட்டில் விட்டு அடிக்கிறது, இது போக ஃபிகோவோட உருவச்சிலையெல்லாம் எரிக்கிறது, இந்த மாதிரி பல செயல்களை பண்ணி கொண்டு இருந்தாங்க. லூயிஸ் ஃபிகோ மாதிரி ஹேட்ரடு வேற எந்த பாம்புகளுக்குமே கிடைச்சது கிடையாது. ஆனா இன்னொரு கேவலமான மலைப்பாம்பு ஒருத்தர் இருக்காப்ல, ரொமலு லுகாக்கு. மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காசுக்காக மாறி இருக்கலாம், தன்னோட குல தொழிலாவே வச்சு சுத்துறது லுக்காக்கு மட்டும்தான். தலைவனுக்கு பேட்ஜில் முத்தம் கொடுக்கறதுனா அவ்வளோ பிரியம். செல்சி, வெஸ்ட்ப்ரோமு, எவர்டனு, யுனைடெடு, இன்டர் மிலானு, மறுபடியும் செல்சி, மறுபடியும் இன்டர் மிலானு, அதுக்கப்புறம் யுவென்டஸ் பேட்ஜை முத்தம் கொடுக்கலான்னு ஆங்கிள் பண்ணிட்டு இருந்தான். அதுக்குள்ள ஃபேன்ஸ் எல்லாம் திரண்டு வந்து லுக்காக்கு வாங்காதீங்கன்னு நின்றுட்டானுங்க. அதனால யூவேயோட பேட்ஜ் மிஸ் ஆகி போச்சு. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நாப்பலிக்கு போய் இப்போ நாப்பலி பேட்ஜை பிடிச்சி முத்தமாக கொடுத்து சுத்துறாப்புல. அவனுக்கு அவனே தலையில மண்ண மாதிரி போட்டுப்பான். அதனால எந்த ஃபேன்ஸுக்குமே லுக்காக்குவை பிடிக்காம போயிருச்சு. பாம்புக்கு லிஸ்ட்ல அனகோண்டா யாருன்னு கேட்டிங்கன்னா லுக்காக்கு தான். கார்லோஸ் டெவேஸும் ஒரு விஷமிக்க பாம்பு தான். யுனைடெட்ல ரூனி, ரொனால்டோ கூட எல்லாம் சேர்ந்து பல கொடூர சம்பவங்களை பண்ணிட்டு போய் நேராக மேன் சிட்டியில் சேர்ந்துட்டான். மைக்கேல் ஓவன் ஒரு லிவர்பூல் லெஜெண்டு. ஆனால் கரியரை முடிக்கும் போது நேராக யுனைடெட்ல சேர்ந்து தன்னோட லிவர்பூல் லெகசியை க்ளோஸ் பண்ணிட்டான். எல்லாத்தையும் பாம்புங்கிற ஒரு பிளேயர் 25 டீம் மாதிரி இருக்காப்ல, அவரை பற்றி ஏன் பேச மாட்டீங்கன்னு கேட்குறீங்க. சிங்கத்தை தூக்கி பாம்புகள் லிஸ்ட்டில் போட முடியாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் தலைவனை இந்த லிஸ்ட்டில் இன்க்ளூட் பண்ணல.